Good morning, students. Today, your online class English first poem, my hobby. Hobby means already we are known as, நமக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும், அவங்கவுங்க பொழுதுபோக்கு. அதை பற்றின ஒரு அருணாச்சலம் சந்திரசேகரன்கிற ஒரு எழுதின ஒரு சின்ன போம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஹாபினால் நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்கிறாரு. வார்ம் அப். வாட் ஆர் யுவர் லெஸ்ஸர் டைம் ஆக்டிவிட்டீஸ்? வை டு யூ டூ தெம்? டு யூ ரீட் புக்ஸ்? வாட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் டு யூ ரீட்? அவர் என்ன கேட்குறாரு, உங்களோட லெஷர் டைம், லெஷர்னா ஓய்வு நேரம்னு அர்த்தம். லெஷர்னா ஓய்வு நேரம். அந்த டைமில் நீங்கள் என்னென்ன செய்வீங்க, நீ ஏன் அதை வந்து செய்கிற? ஒய் டூ யூ டூ தெம்? நீங்கள் ஏன் அதையெல்லாம் செய்கிறீங்க? அது கொஷின். அந்த டைமில் என்னென்ன பண்ணுவோம்? நம்ம விளையாடுவோம், மியூசிக் கேட்போம், டிவி பார்ப்போம், அடுத்தவங்களை டீஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். டூ யூ ரீட் புக்ஸ்? அந்த டைமில் நீங்கள் வந்து புக் படிப்பீங்களா? வாட் டைப் ஆஃப் புக்ஸ் டூ யூ ரீட்? எந்த மாதிரியான புக்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணுவீங்க அந்த டைமில்? மை ஹாபி இஸ் ரீடிங். இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபேர். மை ஹாபி இஸ் ரீடிங். It helps me in thought breeding. It takes me to places near and far. என்னோட ஹாபி என்ன? இங்கே யார் சொல்கிறாருன்னா, போம் ரைட்டர், ஆத்தர் தான் சொல்கிறாரு. யார்? அருணாச்சலம் சந்திரசேகரன் சொல்கிறாரு. எனக்கு ரீட் பண்ணுறது தான் என்னோட பொழுதுபோக்கு, என்னோட ஹாபி. இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். இது வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு? தாட் ப்ரீடிங். என்னோட சிந்தனையை, நான் வந்து யோசிக்கிற திறமையை வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறக்காக எனக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபேர். அதாவது பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கும் அடுத்த வெளியில் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் போகிறக்கும் இந்த ரீடிங் ஹேபிட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. It keeps me rational doors ajar. It keeps my rational doors ajar. It teach me to cackle and cry. It keeps my rational doors ajar. Ajar means slightly open. Slightly open. Ajar means slightly open. Rational na intelligent. It keeps my intelligent. இன்டெலிஜென்ட்னா பகுத்தறிவு. நம்ம எது தப்பு எது சரிங்கிறத வந்து பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை வந்து பாதி திறந்த நிலைமையிலேயே, அது எப்போவுமே வந்து ஓப்பன்லேயே, ஸ்லைட்லி ஓப்பன், அதுதான் வந்து அஜாருங்கிறது. கொஞ்சமாக எப்போவுமே லைட்டாக ஓப்பன் ஆன ஸ்டேஜ்லேயே வந்து இருக்க செய்யுது. இட் டீச் மீ டு கேக்கிள் அண்டு க்ரை. இது என்ன செய்யுது? இந்த படிக்கிறது, ரீடிங் ஹேபிட் வந்து நான் வாய் விட்டு சிரிக்கிறக்கும் வாய் விட்டு நல்லா கதறி அழுகிறக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. அதாவது விங்ஸு இது இருக்குது இல்லையா, ஃபெதர்ஸ். விங்ஸ்னால் நமக்கு உண்டான இறக்கைகள் இல்லாமையே, சிறகுகள் இல்லாமையே வந்து எனக்கு பறக்கறக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ரீடிங் ஹெல்ப் பண்ணுது. இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. ஐ விஷ், நான் விரும்புகிறது, நான் என்னத்தை நினைக்கிறனோ. இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட். இதை வந்து இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீடு, நம்ம வாசிக்கிற பழக்கத்தை எல்லா குழந்தைங்களுமே, வாசிக்கிறதுனா படிக்கிறது, இந்த ரீடிங் ஹேபிட்டை எல்லா சில்ட்ரன்ஸுமே வந்து அதை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இட் கன்ஸ்ட்ரக்டிங் எ விகாரஸ் சொசைட்டி. இதை வந்து இந்த படிக்கிற ஹேபிட்டை நம்ம குழந்தைங்க வச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த சொசைட்டியில், இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஒரு சூப்பரான விகார சொசைட்டினா
தெளிவான நல்ல சிந்தனை உள்ள ஒரு சமுதாயத்தை வந்து என்ன பண்ண முடியும், நாம் வந்து உருவாக்குறதுல then we shall succeed. நம்ம வந்து இந்த சமூகத்தை ஒரு நல்ல ரூட்டில் கொண்டு போகிறக்கு வந்து அது எப்போவுமே ஒரு வெற்றி பாதையாக அமைச்சு கொடுக்கும். ரீடிங் ஹேபிட் மட்டும்தான் வந்து நமக்கு இந்த சமூகத்தை இந்த சொசைட்டியை வந்து நல்ல பொசிஷனில் கொண்டு போகிறக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். விகாரஸ் சொசைட்டி மீன்ஸ், விகாரஸ்னால் என்ன அப்படின்னா பவர்ஃபுல். விகாரஸ்னால் பார்க்குறக்கே, அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறது. விகாரஸ்னால் இது வந்து இந்த மீனிங், சைலண்ட் மீனிங்கில் என்ன, பவர்ஃபுல் வெப்பன், அதாவது ஒரு ஆயுதம், நல்ல வலிமை மிக்கதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதில் இருக்கிற நெக்ஸ்ட்டு க்ளாசரிஸ் பார்ப்போம். க்ளாசரிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ரீடிங், procreation, rational intelligence, ajar, slightly open, cackle, informal laugh, cackleனா சிரிக்கிறது. constructing, establish, create. constructing நம்ம ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அல்லது தென் வேறு ஏதாவது புதுசாக உருவாக்குறது அப்படின்னாலே அது constructing. vigorous, பவர்ஃபுல். காம்ப்ரிஹென்ஷன் கொஷின், இதுக்கு வந்து நான் வந்து மிஸ் வந்து ஆன்சரை வந்து உங்களுக்கு ரைட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு, on the basis of understanding of the poem, tick the most suitable option to complete the statement. reading waste my time, help me think deeply about everything, keeps me busy, help me in thought breeding. reading வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, help me think deeply about everything. என்ன பண்ணுது, helps me think deeply about everything. இங்கே இருக்கிற இந்த சென்டென்ஸில் இருக்கிறது இல்லையே, இந்த ரீடிங் வந்து இந்த சென்டென்ஸில் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப் மீ இன் தாட் ப்ரீடிங். அந்த ஃபஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க பார், மை ஹாபி இஸ் ரீடிங், இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். நான் வந்து நல்ல ஒரு சிந்தனையை உருவாக்குறதுக்கு எனக்கு இந்த ரீடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், மை ஹாபி, ஆர்கிங் இன் த கோர்ட், ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், டேக்கிங் மீ ஃபேர் அண்ட் நியர், செல்லிங் குட்ஸ் இன் ஹோல்சேல் மார்க்கெட். இங்கே ஹாபி வந்து அவருக்கு என்ன எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதுக்காக, டேக்கிங் மீ ஃபேர் அண்ட் ஃபியர். நம்ம வந்து அதாவது ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறக்கு இந்த ஆத்தருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரீடிங் ஹெல்ப்ஸ் மீ டு வீப் க்ரை, லெட்ஸ் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ், ஒர்க்ஸ் இன் ஃபீல்ட், ப்ரொடியூஸ் ஃபுட், ஹெல்ப் மீ அஸ்லீப் குயிக்லி. இந்த இதில் ரீடிங் எதுக்கு அவருக்கு யூஸ் ஆச்சு, லெட் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ், அவர் வந்து சிறகில்லாமல் பறக்கிறதுக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், ரீடிங் blesses the children who read, helps the children to construct society, blesses the teachers who teach, blesses the farmers who produce food. இங்கே ரீடிங் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த 4 சென்டென்ஸில் helps the children to construct the society, ஒரு இந்த நல்லதொரு சமுதாயமாக உருவாக்குறதுக்கு இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டுப்பா, complete the table given in order to understand the poem better. thought breeding, அங்கே வந்து இது எதுக்கு, the line in the poem describe the uses. இது வந்து என்னென்ன யூசஸ்ங்கிறத எழுதணும். அது என்ன நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, it helps me in thought breeding. Next, the rhymes used in the lines, reading breeding, அதாவது வந்து சேம் ரைமிங் வேர்ட் சொல்லுவோம் இல்லையா, சேம் ப்ரொனன்சியேஷன், அதுதான் அது. மீனிங் ஆஃப் த லைன், ரீடிங் ஹெல்ப்ஸ் த poet think a lot. இவருக்கு இங்கே ஆத்தருக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாகுது, அது நிறைய சிந்தனை விரிவாகிறதுக்கு இவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓப்பன் ரேஷ்னல் டோர்ஸ், இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோர்ஸ் அஜார், ஃபேர் அஜார். இந்த லைனில் இருக்கிற
அதாவது இந்த கொடுத்துருக்கிற வேர்டு வந்து எந்த லைனில் வந்து வருது, டிஸ்கிரைப் பண்ணுது, அது என்னத்தை டிஸ்கிரைப் பண்ணுதுங்கிறத எழுதணும். அதோட ரைமிங் வேர்டு எழுதணும், அதோட மீனிங் எழுதணும். ஓகேவா? இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு போமையும் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். இந்த லைன் எதுங்கிறத வந்து டிக் பண்ணி அனுப்புவேன். அந்த பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? இதோட நம்ம கிளாஸ் முடியுதுமா. இதோட ஹோம்ஒர்க்கும் ப்ளஸ் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆன்சர் கீ கொஷின் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.